எவன்டா அவன் இந்த பரதேசிகளை எல்லாம் உள்ள விட்டது? நான் என்ன சத்திரம் சாவடியா நடத்திக்கிட்டு இருக்கேன்? தான தர்மம் பண்றதுக்கு பசங்களா யாருக்கு வரக்கூடாது. போங்கடா. சொன்னா கேட்க மாட்டீங்க. யாருக்கு அங்க பணம் கிடையாது. போங்கடா. வேற எங்கேயும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? எங்கேயும் வந்து தொல்லை பண்றீங்க? ஏய் நில்லுங்கடா. நீங்க எல்லாரும் புது வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். உனக்கு புத்தி கெட்டு போச்சா? அவங்களுக்கு வாழ வழி இல்ல, எல்லாம் எரிஞ்சு போச்சு. நம்ம கடன் கொடுத்தோம்னா ஒரு பைசா கூட திரும்ப வராது. என்ன முகத்தை பாக்குறீங்க? அந்த ஆட்டோ சங்கர் உங்க லீடர். அவன் ஷூரிட்டி கொடுத்தா நான் பணம் கொடுக்கறேன். போய் அவனை கூட்டு வாங்க. சங்கர்னா, அந்த நாகமாட்ட நாங்கெல்லாம் கடன் கேட்க போனோம். அந்த நாகம்மா பணம் கொடுக்க மாட்டேன்னு விரட்டுனா. ஆனா அவ பொண்ணு கடன் கொடுக்குறேன்னு சொல்றா. நீ ஜாமீன் கொடுத்தா அவ எங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்றா. ஆமா சங்கரண்ணா, நீங்க ஜாமீன் கொடுக்கலன்னா நாங்க புள்ள குட்டிங்களோட நடுரோக்குல நிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்னா நான் எது வேணாலும் செய்யறேன். வாங்க போலாம். ஏய், அந்த சங்கரை என்கிட்ட இழுத்துட்டு வாங்கடா. சங்கர், உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலான்னு இருக்கு. இனிமே என் ஷூவை சுத்தம் பண்றதுக்கு ஒரு புது நாயை அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அவனோட பேரும் சங்கர் தாண்டா செல்லம். யார் நீ? யார் மாமா இவ? ஓஹோ, அழகுல மன்மதன், ஆட்டோ ஓட்டுறதுல வல்லவன், வீர சூரன்னு சொன்னியே. கடைசியில இப்படி நொறுங்கி போன காயலாங்கட ஆட்டோ மாதிரி நிக்கிறானே மாமா. இப்ப என்னடா சொல்ற? நீ இப்படி கேடு கட்ட சின்னமா இருப்பேன்னு நினைக்கலடா.